என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டேபிள் மேட்டு போட போகிறோம். நான் ஒயிட் அண்ட் ரெட் கலர் எடுத்திருக்கேன். உள்ளன் நூல் 3.5 ஹூக்கு, சிசர்ஸ், ஹூக்கு. ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஃபோர் செயின் போட்டு அந்த ஃபஸ்ட்டு செயினில் சர்க்கிள் ஒன்று சின்னதாக போட்டுட்டு அதில் டபுள் க்ரோஷே போடுங்க. 3 செயின் போடணும். 3 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது எப்போவுமே 3 செயின் போடணும். டபுள் க்ரோஷே. மேட் உங்களுக்கு எந்த அளவு வேணும், பெருசாக வேணும்னா கொஞ்சம் டபுள் க்ரோஷே அதிகமாக போட்டுக்கலாம். நான் 11 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். எனக்கு அந்த அளவு போதுன்றதுனால 11 போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும்னா 15 வரையிலும் கூட போட்டுக்கலாம். நீங்கள் 12, 13, 14, 15 உங்கள் டேபிள் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். டைனிங் டேபிள் நான் 11 போட்டிருக்கேன் டபுள் க்ரோஷே. இப்போது டபுள் க்ரோஷே டுகெதர் போட போகிறோம். இந்த சேம் ஹோலில் டபுள் க்ரோஷே டுகெதர் போட போகிறோம். 4 டபுள் க்ரோஷே போடணும். ஒன்றா சேர்த்து போடணும். 1, இப்போ 2 போட்டிருக்கோம். இந்த 3 செயினையும் சேர்த்துக்கணும். 2, 3, இப்போ 4 டுகெதர் ஒன்றா சேர்த்து போட்டுக்கணும். 2 செயின் போட்டுக்கணும். மறுபடியும் அடுத்த செயின்லேயே டபுள் க்ரோஷே 1, 2, 3, 4 சேம் ஹோலில் சேம் செயினில் 4 டபுள் க்ரோஷே டுகெதர் போடணும். இது ஒரு ஃப்ளவரோட இதழ் மாதிரி வரும். 2 டபுள் க்ரோஷே 3, third one, fourth one சேர்த்து போட்டுட்டு 2 செயின் 2 செயின் போடணும். இதே மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வரணும். 4 double crochet
together. ரெண்டு செயின் போட்டுக்கோங்க. மறுபடியும் 1 டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே. அதை ஃபினிஷ் ஃபுல்லாக முடிச்சிடக்கூடாது, பாதியோடு நிறுத்திக்கணும். 4th அவ்வளோதான். இது வந்து நார்மலாக வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் போடும்போது இதை போடுவோம், அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சு. இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இதே மாதிரி 4 டபுள் க்ரோஷே டுகெதர் போடணும். அப்புறம் 2 செயின். together. மேலே அந்த லூப் வந்து 1 2 3 4 5 லூப்ஸ் வரணும் மேலே. அந்த லூப்ஸையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ஒன்று இருக்கும், 2வது லூப்பு, 3வது லூப்பு, இது 4th லூப், 5th லூப். ரெண்டு செயின். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு போகிறோம். இப்போ 3 செயின் போட்டாச்சு. பிகின் பண்ணும்போது எப்போவும் 3 செயின் போட்டு ஆரம்பிக்கணும். ஸ்லிப் நாட் போட்டதும் 3 செயின் போட்டு ஆரம்பிக்கணும். இப்போ ஒவ்வொரு கேப்லேயும் 2 செயின் போடணும். 2 செயின் போட்டுட்டு ஒரு நார்மல் செயின் போட்டுட்டு அப்புறமா 2 செயின், 2 டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே 1 செயின், 2 டபுள் க்ரோஷே கேப்பில் ஒவ்வொரு கேப்லேயும்
2 டபுள் crochet போட்டுட்டு 1 chain. Two double crochet, one chain. Two double crochet, one chain. ஃபுல்லாகவே அப்படி தான் போட்டு வரணும். ஒவ்வொரு கேப்லேயும் 2 டபுள் crochet 1 chain, 2 டபுள் crochet 1 chain. இப்போ 1 chain போட்டு slip knot போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ 3 chain போடுங்க. பிகின் பண்ணும்போது 3 chain. இப்போ நம்ம முதல்ல 2 போட்டோம் இல்லையா, இப்போ வந்து அதில் 3 போடணும். நடுவில் ஒன்று போட்டுக்கோங்க கடைசியாக. ரெண்டு கடைசி செகண்ட் ஒன்றில் 2 வர மாதிரி போட்டுக்கோங்க. 2 கீழே டபுள் crochet இருக்குது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. செகண்ட் 1 செயினில் 2 செயின் சேர்ந்தா போல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின் மேலே ஒரு செயின் டபுள் crochet, செகண்ட் செயினில் 2 செயின் போட்டுக்கணும். முதல்ல 2 போட்டுட்டு வந்தோம். இப்போ அடுத்த ரவுண்டில் 3 போடுறோம். ஃபஸ்ட்டு டபுள் crochetல ஒரு டபுள் crochet, ரெண்டாவது டபுள் crochet போடும்போது அதில் சேம் போடணும் 2. இப்போ ஒன்று போட்டோம், அடுத்ததில் வந்து 2 போட்டுக்கோங்க. முதல்ல 2 ஃபஸ்ட் ரவுண்டில் 2 போட்டோம். இப்போ 3 போட்டு வரோம் இந்த ரவுண்டில். நடுவில் 1 செயின் தான் வரும். இப்போ தேர்ட் 1 போடுறோம், 1 செயின். இந்த ரவுண்டு முழுக்க இப்படி தான். கீழே வந்து 2 டபுள் crochet வரும். அடுத்த லைனில் வந்து மேலே 3 டபுள் crochet வரும். அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். நம்ம இப்படியே தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும் 9 வரைக்கும். நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து லாஸ்ட் ஒன்னில் தான் பண்ணணும்.
லாஸ்ட் ஒரு டபுள் க்ரோஷேயில் 2 போட்டுக்கணும், அவ்வளோதான். 1 செயின், 1 டபுள் க்ரோஷே, 2 double crochet, same place. இந்த ரவுண்டு முடிஞ்சதும் அடுத்த ரவுண்டு நம்ம 4 போடணும். ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டோம், அடுத்த ரவுண்டில் 3 போட்டோம். இப்போ வந்து ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு ஸ்லிப் நாட் போடணும். முடிக்கும்போது ஒரு செயின் போட்டு ஸ்லிப் நாட் போடுங்க. அந்த முடிக்கிற இடத்துல ஒரு நூலில் எடுத்துடாதீங்க, அது வந்து ஹோல் மாதிரி தெரியும். 2 நூல் சேர்த்திங்கன்னா கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். இப்போ வந்து 3 செயின் போட்டுக்கணும். அடுத்ததில் 1, அடுத்ததில் 2 போட்டுக்கணும். அடுத்த டபுள் க்ரோஷே 2 ஒரே இதில் 2 போட்டுக்கணும். லாஸ்ட்டில் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து லாஸ்ட்டு டபுள் க்ரோஷே லாஸ்ட் இதில் வந்து முடிக்கணும். 3 போட்டிருக்கோம் இல்லையா, அதில் லாஸ்ட்டில் 2 போடணும். ஒரு செயின் போட்டுக்கோங்க, லாஸ்ட்டில் 2 போடணும். சேம் ஹோலில் 2 போட்டுக்கணும். இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒவ்வொரு முறையும். 1 செயின் போட்டுக்கோங்க, திருப்பியும் கீழே போடுறதுலேயே டபுள் க்ரோஷே 1, அடுத்ததுலேயும் அடுத்தது ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே ஒரே செயினில் போடணும். இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒவ்வொரு லைனுமே. இப்போ 4 போட்டோம். இதே மாதிரி அடுத்த ரவுண்டு 5, 6, 7, 8, 9 வரையிலும் லாஸ்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் 2 போட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு இதுலேயும் அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணணும். 1, 2, 2 டபுள் க்ரோஷே போடணும். இதே மாதிரி இப்போது நம்ம 4 போட்டிருக்கோம் இந்த லைனில். அடுத்த லைன் 5, அடுத்த லைன் 6, 7, 8, 9 வரையிலும் நீங்கள் போட்டுட்டு வாங்க. அந்த லாஸ்ட்டில் தான் டபுள் க்ரோஷே வரணும். ஒவ்வொரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது லாஸ்ட்டில் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 9 வரையிலும் போடுங்க. 4, 7, 8, 9 வரையிலும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம 9 வரையிலும் போட்டோம், இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் ரோ போடுறோம் பாருங்கள். 4, 5, 6, 7, 8, 9. இப்போ இந்த ரோலேருந்து 9 போட்டிருக்கோம். லாஸ்ட் ரோ இந்த டூ போட்டுக்கணும். 2 லாஸ்ட்டில் மட்டும் 2 போட்டுக்கணும். வெரி ஈஸி தான் அது. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து டபுள் க்ரோஷே லாஸ்ட்டில் டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். எல்லாத்துக்கும் மிடில் வந்து ஒரு செயின் தான் வரும்.
எண்ணிகிட்டே போட்டு வாங்க, கரெக்டாக இருக்கும். ஃபைவ், 6, 7, 8. இப்போ அதே இதில் இன்னொன்று போடணும். சேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட் ஒன்று 2 போடணும். இப்போ ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. இது யான் இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ 7 வரும். இதில் 7 இப்போ கலர் சேஞ்ச் பண்ணணும். லாஸ்ட்டில் 2 போட்டோம் இல்லையா, அதில் 1 தான் போடணும். இப்போது ரெட் கலர் நூலை உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போட்டுக்கோங்க. இப்போ 3 டபுள் க்ரோஷே போடணும். இதில் ஜாயின் பண்ணிவிட்டு கலர் ஜாயின் பண்ணிவிட்டு 3 டபுள் க்ரோஷே போடணும். 3 டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம ரெட்டு பின்ன போகிறோம், அதனால் வந்து அந்த ஒயிட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடணும், ரெட்டு வந்து பேக்கில் போகணும். இப்போ ரெட்டு இப்போ ஒயிட் போட போகிறோம், அப்போ வந்து ஒயிட் வந்து பேக்கில் போகணும், ரெட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். எந்த நூல் பின்னுறோமோ அது வந்து பேக்கில் வரணும். பின்னாத நூலை அந்த நடுவிரல் மூலமாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அது மறைஞ்சு வரும் சுற்றிலும். இது கூடவே வந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக பின்னுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நம்ம பின்னும்போது பின்னாடி அந்த ரெட் கலர் நூலும் வரணும். அதனால் நடுவிரல் மூலமாக அந்த ரெட் கலர் நூலை பிடிச்சிக்கோங்க, சப்போர்ட் வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து 7 ஒயிட் வரணும். 7 அந்த ஒயிட் த்ரெட் வந்து 7 டபுள் க்ரோஷே வரணும். இப்போ டிக்ரீஸ் பண்ணுறோம். இந்த ஒயிட்டை டிக்ரீஸ் பண்ண போகிறோம், ரெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 3லேருந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இந்த ரவுண்டு முழுக்க ரெட்டு வந்து 3 தான் வரும், ஒயிட் வந்து 7 வரும். இப்போது ஒயிட் த்ரெட் அந்த 2 வரும் இல்லையா, அதை குறைச்சிடணும், 1 தான் போடணும். அப்போ 7 வந்துடும். டிக்ரீஸ் பண்ணுங்க. இப்போது ரெட் கலர் எடுத்துக்கோங்க. இதை இந்த ஒயிட் த்ரெட்டில் விட்டுட்டு
எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். த்ரீ செயின், த்ரீ டபுள் குரோஷே, த்ரீ டபுள் குரோஷே போடணும். இப்போ ஒயிட் மாற்றிக்கணும். நம்ம இந்த நூலை பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதையே விட்டு டைட் பண்ணிக்கணும். எப்போவுமே டைட் பண்ணிக்கணும். அந்த ரெட்டு நூலையும் ஒயிட் நூலையும் பின்னி முடித்ததும் டைட் பண்ணிக்கணும். இந்த த்ரீ செயின் போடுறோம் இல்லையா ரெட்டில், அது போட்டதும் ரெண்டையும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டான ஷேப்புக்கு வரும். இல்லைன்னா கேப் வரும். இந்த கேப் வருது இல்லையா, அதை டைட் பண்ணிக்கணும். அப்படி இழுத்து வச்சுக்கணும். இப்போ 7 டபுள் குரோஷே போடணும். இப்படி டைட் பண்ணி போட்டால் தான் அது வந்து ஷேப்பாக கரெக்டாக வரும். இல்லைன்னா அந்த இடத்துல லாங் கேப் வந்துடும். நல்லா பார்க்குறதுக்கு ஏதோ மாதிரி இருக்கும். அந்த பின் கையினால் நான் வந்து சப்போர்ட்டிவாக பிடிச்சிட்டு வரேன் பாருங்கள், அந்த ரெண்டு த்ரெட்டு. அதே மாதிரி நீங்கள் இது ரவுண்டு முடிக்கிற வரையிலும் அந்த ரெட்டு கூடவே வரணும். அப்போ தான் போட முடியும் மாற்றி மாற்றி. நீங்கள் எந்த நூலில் போட போகிறீங்களோ அந்த நூல் வந்து பேக்கில் இருக்கணும். பிடிச்சிக்கிற நூல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடணும். இப்போ பேக்கில் போயிடுச்சு பாருங்கள் ஒயிட்டு. இந்த நூல் ஃப்ரண்ட்டில் அப்படியே வந்துடும். அது மாதிரி தான் பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட் ரவுண்ட் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஏன்னா கரெக்டாக இழுத்து போடணும். அந்த த்ரீ செயின் ரெட்டு போட்டதும் ரெட்டு நூலையும் ஒயிட் நூலையும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு தான் அடுத்த 7 போடணும். 7 டபுள் குரோஷே. இது வந்து இந்த கேப் இல்லாமல் போடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் ஷேப்பு கரெக்டாக வரும். இப்போ 7 வந்தாச்சு. இப்போ ரெட் நூலை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஒயிட்டில் விட்டுட்டு இப்படி டைட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 3 செயின், 3 டபுள் குரோஷே, 3 டபுள் குரோஷே போடணும். அந்த கேப்பில் போடணும். இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஃபஸ்ட் ரவுண்டு 3 வரும். ஃபஸ்ட்டில் வந்து 3 வரும். அடுத்தது 7 வரும். 7 ரெட்டு வரும். அப்புறம் 11 வரும். அதுக்கப்புறம் 13 வரும். 7, 11, 13. இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒயிட் வந்து முதல்ல 7 வந்தது. இப்போ வந்து அடுத்ததில் வந்து 5 வரும். 5, 6 வரும். 7 1 கம்மியாகும். அந்த லாஸ்ட்டில் 2 போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல 1 போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு 7, அடுத்ததில் 5 1 டபுள் குரோஷே வரும். 7 ஒயிட்டில் வந்து 5 1 டபுள் குரோஷே வரும்.
இப்போ இதில் வந்து ரெட்டில் வந்து 7 வரும். முதல்ல 3 போட்டோம், அடுத்தது 7. ரெட்டு வந்து 7 வரும், ஒயிட் வந்து 5. 9க்கு அப்புறம் 5 தான் வரும். இந்த பக்கம் இந்த ஃப்ரண்ட் சைடு ஒன்று குறைக்கணும், பேக் சைடு ஒன்று குறைக்கணும். நம்ம 9 டபுள் க்ரோஷே போடுறோம் இல்லையா, ஆரம்பிக்கும் போது ஒன்று கம்மி பண்ணணும், முடிக்கும் போது ஒன்று கம்மி பண்ணணும். ஒயிட்டில் ரெட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 போடணும், அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 2 போட்டுக்கோங்க. 2 ரெட் டபுள் க்ரோஷே. ஒரே ஹோலில் 2 போட்டுக்கோங்க. 2 டபுள் க்ரோஷே. அப்புறம் 1, அப்புறம் 2 டபுள் க்ரோஷே. ரெட்டு வந்து 7 வரும், ஒயிட் வந்து 5. ரெண்டு பக்கமும் குறைக்கணும். ஃபஸ்ட்லேயும் ஒன்று குறைக்கணும், பாருங்கள், ஒன்று விட்டுட்டேன் பாருங்கள். லாஸ்ட்லேயும் 1, அந்த 2 டபுள் க்ரோஷே போடுவோம்ல, அது அந்த இடத்துல 1. இப்போ ரெட்டு மாற்றிக்கங்க. 5, 7 அப்படி சொல்லிகிட்டே போட்டுட்டு வாங்க. ஒயிட் போடும்போது 5ன்னு சொல்லிக்கோங்க, ரெட்டு போடும்போது 7. செகண்ட் லைனில் 7 வரும், ஃபஸ்ட் லைனில் 3 வரும். நூல் வந்து இதில் சிக்க தான் செய்யும். இது மேலே தூக்கி அப்படியே சுற்றுனா கிளியர் ஆகிடும். ரெண்டு நூலையும் தள்ளி தள்ளி போட்டால் கூட இப்படி தான் சேர தான் செய்யும். நீங்கள் கொஞ்சம் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். எண்ணிகிட்டே போட்டு வாங்க. 7 7 எண்ணிகிட்டே போட்டு வரணும். இது மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக போடுங்க.